ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி என்னதான் கண்ணம்மா கிட்டக்க இனிமேல் நான் அப்பா பற்றி உங்ககிட்டக்க பேசவே மாட்டேம்மா அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ளே அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற ஆசை லக்ஷ்மிக்கு இருக்க தான் செய்யுது. லக்ஷ்மியோட ஃப்ரெண்டோட அம்மா போலீஸாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவோட மொபைல் ஃபோனில் உங்கள் அப்பாவோட நம்பர் ஏதாவது இருக்குதான்னு பாரு, அப்பா ஃபோட்டோ ஏதாவது வீட்டில் இருக்கான்னு பாரு, உங்கள் வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எதுலையாவது உங்கள் அப்பாவோட அட்ரஸ் இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால லக்ஷ்மி இப்போது கண்ணம்மாவோட மொபைல் ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அப்பா பேரில் ஏதாவது நம்பர் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. பாரதி அப்படின்னு போட்டு பார்த்தா இது பாரதி மாமாவோட நம்பர் ஆச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. வேறு எந்த நம்பருமே இல்லையே, சரி ஃபோட்டோ கேலரியில் ஏதாவது ஃபோட்டோ இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. கண்ணம்மா, பாரதி, ஹேமா, லக்ஷ்மி 3 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை அதில் வச்சுருப்பாங்க. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்க எதுக்காகம்மா பாரதி மாமாவை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமாவும் நீயும் சேர்ந்து நின்னீங்க, அதனால தான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சமாளிச்சிட்றாங்க கண்ணம்மா. மறுநாள் லக்ஷ்மி ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அந்த டைமில் மனசில் நினைக்கிறாங்க, லஞ்ச் டைமில் அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க, அந்த கேப்பில் நம்ம வீட்டில் வந்து அப்பாவோட ஃபோட்டோ ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி லஞ்ச் டைமில் கண்ணம்மா டீச்சர்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த டைமில் வெண்பாவும் அங்கே வராங்க. வெண்பா ஹேமாவுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. ஹேமாவுக்கு வெண்பா சாப்பாடு ஊட்டி விடுறதை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துடுது. சௌந்தர்யாவும் இப்போது ஸ்கூலுக்கு வராங்க. கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, வெண்பா எதுக்காக இங்கே வந்து உன்னோட பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹேமா, உன்னோட பொண்ணு, அந்த உரிமையை நீ விட்டு கொடுக்கக்கூடாது கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போயிடுறாங்க. கண்ணம்மா வெண்பா கிட்டக்க இப்போது சண்டை போடுறாங்க. நீ எதுக்காக ஹேமாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து விட்ற, உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெண்பா ரொம்ப திமிரா பதில் சொல்கிறாங்க. ஹேமா என்ன உன் பொண்ணா, உன் பொண்ணுக்கு நான் சாப்பாடு விட்டுற மாதிரி இவ்வளோ கோபப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதியை நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கப்புறமா ஹேமாவுக்கு நான் தானே அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறது கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துடுது. வெண்பாவோட கன்னத்திலேயே ஊங்கி அரைஞ்சிடுறாங்க. பாரதி இப்போ அவங்க வந்துடுறாரு. கண்ணம்மா கிட்டக்க சண்டை போடுறாரு. வெண்பாவை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எங்களோட பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. கண்ணம்மா இப்போது லக்ஷ்மியை எங்கேயுமே காணுமே அப்படின்னு தேடுறாங்க. கிளாஸ் ரூமில் போய் பார்க்குறாங்க. லக்ஷ்மியோட பேக் மட்டும் இருக்குது, லக்ஷ்மி அங்கே இல்லை. லக்ஷ்மி இப்போது வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. கபோர்டில் இருக்க துணி எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டிருப்பாங்க. ஏதாவது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இல்லை அப்பாவோட ஃபோட்டோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெட்டி இருக்கும், அதில் நிறையா புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸ்குள்ளேயுமே தேடி பார்க்குறாங்க. அதில் கண்ணம்மா பாரதி சேர்ந்துருக்கிற மாதிரியான ஃபோட்டோ இருக்கும். வேகமாக எடுத்ததில் அந்த ஃபோட்டோ கீழே விழுந்திருக்கும். லக்ஷ்மி அதை கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. லஞ்ச் டைம் முடிய போகுது, சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு எல்லாமே எடுத்த மாதிரியே போட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா இப்போது வீட்டில் வந்து பார்க்குறாங்க. எல்லாமே கலைஞ்சு கிடக்கிறத பார்க்குறாங்க. கீழ் வடிவைப்பாங்க வராங்க. லக்ஷ்மி இங்கே வந்தாலாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணம்மா. ஆனால் உனக்கு ஃபோன் பண்ணல கண்ணம்மா, லக்ஷ்மி ஏதோ புக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னு தேடி பார்க்குறதுக்காக வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனில் சரியாக டவர் கிடைக்கலக்கா, நீங்கள் பேசினது பிரேக் ஆகி கேட்டுச்சு, அதனால் எனக்கு கிளியராக கேட்கலக்கா அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. கண்ணம்மா இப்போது ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா லக்ஷ்மி கிரவுண்டில் ஒரு ஓரமாக உட்காந்து வேகமாக சாப்பிட்டுட்ருக்குறாங்க. வீட்டுக்கு போனேயா லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. ஆமாம், என்னோட டெக்ஸ்ட் புக் ஒன்று காணும், அதனால தான் தேடி பார்க்குறதுக்காக போனேம்மா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. நீ தேடுறது உனக்கு என்றைக்குமே கிடைக்காது அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. லக்ஷ்மி எப்படியாவது அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்க. அடுத்ததான் ஆட்டோ குமாரண்ணனை கூட்டிகிட்டு கண்ணம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. லக்ஷ்மியை பார்த்த உடனே கண்ணம்மா அப்பாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன லக்ஷ்மி இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாத்தா, உங்களுக்கு நிஜமாவே என்னோட அம்மாவை நல்லா தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு உன் அம்மாவை சின்ன வயசுலேருந்தே தெரியும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அப்பாவையும் உங்களுக்கு தெரியுமா தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. கண்ணம்மா அப்பா சொல்கிறாரு, எனக்கு உன்னோட அப்பா, உன்னோட தாத்தா, பாட்டி எல்லாருமே நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா கிட்டக்கா அப்பாவை பற்றி கேட்டால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க தாத்தா, உங்களுக்கு என்னோட அப்பா எங்கே இருக்கிறாருன்னு தெரியுமா தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்டோ குமாரண்ணே இப்போ யதார்த்தமாக செவத்தில் மாட்டி வச்சிருக்க பாரதி கண்ணம்மாவோட கல்யாண ஃபோட்டோவை பார்க்குறாரு. லக்ஷ்மி இதை பார்த்துட்டா அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. கண்ணம்மாவோட சித்தி அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க கிட்டக்க கண்ணாலே ஜாடை காமிக்கிறாரு. கண்ணம்மாவோட சித்தி வேகமாக லக்ஷ்மி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவில் ஒரு கேலண்டரை வந்து மாட்டி வச்சிருவாங்க.
கண்ணம்மா அப்பா லக்ஷ்மி கிட்டக்க சொல்கிறாரு, உன்னோட அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் முடிஞ்ச உடனே என்கிட்டக்க ஆசீர்வாதம் வாங்க வந்தாங்க. அன்னைக்கு தான் நான் அவங்க 2 பேரையும் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறமா நான் உங்கள் அப்பாவை பார்த்ததே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. சரி தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்துடுறாங்க. பாரதி தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்ற உண்மையை லக்ஷ்மி தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்டால் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.